அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் செய்தித்தாள்களிலிருந்து தேர்வு நோக்கில். ஆரம்ப கல்வியில் மனப்பாட முறைக்கு பதிலாக அறிமுகமாகும் பின்லாந்து மாடல். தமிழக கவிஞர் வைரமுத்துக்கு ஞானபீட விருது வழங்கி கௌரவம். 2025ஆம் ஆண்டுக்கான ஞானபீட விருதினை கவிஞர் வைரமுத்து பெறுகிறார். இந்தியாவின் சிறந்த எழுத்தாளர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் விருது வழங்கி கௌரவிக்க ஒரு அமைப்பு அவசியம் என்று நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் வலியுறுத்தியதன் அடிப்படையில் இந்த பாரதிய ஞானபீட விருது உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு சார்பில் ஆண்டுதோறும் ஞானபீட விருது வழங்கப்பட்டு வருகிறது. இது இந்தியாவில் இலக்கியத்திற்கு வழங்கப்படும் மிக உயரிய விருது ஆகும். கடந்த 1965ஆம் ஆண்டு முதல் ஞானபீட விருது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 1975ஆம் ஆண்டில் எழுத்தாளர் அகிலன், 2002இல் எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஆகியோர் ஞானபீட விருதை பெற்றனர். மிக நீண்ட காலத்துக்கு பிறகு தமிழகத்தைச் சார்ந்த கவிஞர் வைரமுத்து 2025ஆம் ஆண்டுக்கான ஞானபீட விருது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதுக்கு 11 லட்சம் பரிசு தொகை வழங்கப்பட உள்ளது. மேலும் ஞானதேவதை, வெங்கல சிலை ஆகியவும் வழங்கப்பட உள்ளது. 1975இல் சித்திரப்பாவை என்ற நாவலுக்காக அகிலனுக்கும், சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்காக ஜெயகாந்தனுக்கும் ஞானபீட விருது வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கவிஞர் வைரமுத்து இதுவரை 7 முறை சிறந்த பாடல் ஆசிரியருக்கான தேசிய விருதை வென்றுள்ளார். தற்போது 60வது ஞானபீட விருது இவருக்கு வழங்கப்பட உள்ளது. எஸ்கே பொட்டேகாட்டின் ஒரு தேசத்தின் கதை நாவலுக்காக 1980இல் ஞானபீட விருது கிடைத்தது. இந்த நாவல் பிரிட்டிஷ் இந்தியாவின் கேரள கிராமத்தில் இருந்து வெளியேறும் நாயகன் 60 ஆண்டுக்கு பின் ஊர் திரும்புவதை பற்றி இந்த ஒரு தேசத்தின் கதை என்ற நாவல் விளக்குகிறது. தகழியின் கயிறு நாவலுக்காக 1984இல் ஞானபீட விருது கிடைத்தது. பிரிட்டிஷ் கால திருவிதாங்கூரின் 250 ஆண்டு கால கதை இது. கடவுள், நிலம், உறவினர்களுடன் ஒரு மனிதனின் பிணைப்பு எவ்வாறானது என்பதை இந்த நாவல் பேசுகிறது. பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிழார் அவர் பிறந்த குன்றத்தூரில் திருநாகேஸ்வரத்தை முன்மாதிரியாக கொண்டு கோயில் கட்டினார். ராகு தலமாக போற்றப்படும் இக்கோயில் சோழர் கால கட்டிடக்கலைக்கும் சேக்கிழாரின் சிவபக்திக்கும் சான்றாக விளங்குகிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் VPG ராம்ஜி திட்டம் என பெயர் மாற்றப்பட்டது. அந்த லட்சணையை வடிவமைக்கும் போட்டி மைகவர்ன் வலைதளத்தில் உள்ளது. ராம்ஜி, VPG ராம்ஜி. நைட்ரஜன் வாயு மிக குறைந்த மூலக்கூறு எடையை கொண்டதால் இது லேசான வாயு எனப்படுகிறது. சுமார் 2 கிராம்/மோல். இதன் பொருள் நைட்ரஜன் மூலக்கூறுகள் நைட்ரஜன், ஹீலியம் மற்றும் ஆக்சிஜனை விட இலகுவானது. 8 மணி நேர வேலை நேரம், உழைப்புக்கேற்ற ஊதியம், வாக்குரிமை போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி 15,000க்கும் மேற்பட்ட பெண்கள் 1908இல் நியூயார்க் நகரில் பேரணி நடத்திய தினம் இன்று. மார்ச் 15 ஆன இன்று ஆஸ்திரேலியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பெண்கள் சம வேலைக்கு சம ஊதியம், ஊதியத்துடன் கூடிய விடுப்பு போன்றவற்றை வலியுறுத்தி 1928 மார்ச் 15இல் மகளிர் தின பேரணியை நடத்திய நாள். 1975 மார்ச் 15 சர்வதேச பெண்கள் ஆண்டை முன்னிட்டு ஐநா சபை சார்பில் சர்வதேச மகளிர் தினம் முதலில் கொண்டாடப்பட்டது. பாலின சமத்துவத்தை அடையும் வகையிலான கருப்பொருளை முதன்மையாக வைத்து மகளிர் தினத்தை கொண்டாடும் வழக்கத்தை 1996 மார்ச் 15 முதல் ஐநா கடைபிடித்து வருகிறது. இன்று இந்தியர்கள் அதிகம் தேடும் பெயர் ஹார்முஸ் ஜலசந்தி. ஹார்முஸ் ஜலசந்தி அமெரிக்க படைகள் ஈரானை அச்சுறுத்தும் இடமாக உள்ளது. ஈரான் படைகள் அமெரிக்க படைகளை தாக்க தயார் நிலையில் உள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி.